வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் குன்னு. சித்தர்கள் திருவடி வழங்கும் ஜீவபீட தரிசனம் மற்றும் மகான்களின் வரலாறு என்ற வரிசையில் இன்று நாம் காண இருக்கும் சித்தர் பீடம் கடுவெளி சித்தர். இந்த கடுவெளி சித்தர் ஜீவபீடம் சென்னையில் இருந்து 358 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அருகில் இருக்கும் திருத்துறைப்பூண்டி என்னும் இந்த இடத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த கடுவெளி சித்தரின் ஜீவபீடத்தை அடையலாம். திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி நெடுஞ்சாலையில் இடையூர் சங்கந்தி முக்குட்டுச்சாலை என்ற ஒரு இடத்தில் அங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் இந்த கடுவெளி சித்தாலத்தூர் என்னும் ஒரு கிராமம். இந்த கிராமத்துல தான் இந்த ஜீவபீடம் இருக்குது. அதற்கு முன்பாக நாம் கடுவெளி சித்தரை பற்றி கொஞ்சம் நாம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜீவபீடத்துக்கு நம்ம போகலாம். கிபி 11ஆம் நூற்றாண்டு தான் கடுவெளி சித்தர் அவதரித்த காலம் என்று குறிப்புகள் உணர்த்துகின்றன. இவ்வளவு நீண்ட இந்த கால பெருவெளியில் அவருடைய தத்துவங்களும் உபதேசங்களும் இன்னும் அழியவில்லை என்பதுதான் உண்மை. கடவுள் என்பதே கடந்தும் உள்ளிருப்பதுமான இறைநிலை. அகம் என்றால் உள்ளே, பரம் என்றால் மேலான வெளியே. பரவெளியே, அதாவது பரவெளி, கடுவெளி, உச்சவெளி, வெட்டவெளி, ஆகாசவெளி, சிதகாசவெளி, பிரபஞ்சவெளி, பேரண்ட பெருவெளி என்ற பல பேர்கள்ல இந்த சுத்தவெளியை நம்ம பெயர் சுட்டி அழைக்கிறோம். உள்ளும் புறமும் ஒருமிக்கும் சக்தியே உலவுகிறது. அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்திலும் ஊடுருவுகிறது. ஆகவே பரமாத்மாவுடன் ஜீவாத்மாவை உகந்தவாறு ஒன்றிணைத்து உலகு உய்ய பயன்பெறுவதே ஞான பெருநிலை. வெளி என்றால் வெளியிடம், கடுவெளி என்றால் எல்லை இல்லாமல் விரிந்து பரந்த பிரபஞ்ச பெருவெளியாகும். நமது கருத்துக்களில் பாடல்களில் கடுவெளியை பற்றி அதிகம் புலப்படுத்தியதாலேயே அந்த சித்தர் கடுவெளி சித்தர் என்னும் அடையாள பெயரால் அழைக்கப்படுகிறார். கடுவெளி சித்தர் வாழ்ந்து ஜீவ சமாதியான இந்த ஊரின் பெயர் கடுவெளி சித்தாலத்தூர் என்று இருந்தது. இப்பொழுது அது மருவி கடுவெளி சித்தாலத்தூர் என்று தற்சமயம் புழக்கத்தில் இருக்கிறது. மெய்ஞான பாதையில் ஏறு, சுத்த வேதாந்த வெட்டவெளி தேரு, அஞ்ஞான மார்க்கத்தை தூறு, உன்னை அண்டினோர்க்கு ஆனந்த வழி கூறு. கடுவெளி சித்தருக்கு சிவபெருமான் 4ஆக பிளந்து அவருக்கு காட்சி கொடுத்திருக்காங்க. அது என்னங்கிறது நம்ம இப்ப பார்க்கலாம். திருமறைக்காடு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது வேதாரண்யத்துக்கு அருகில். இந்த தளத்துல கடுவெளி சித்தர் சிவபெருமானை துதித்து உள்ளமுருக பாடி வழிபட்டிருக்கிறார். அப்போது அவருடைய மெய் அன்பு பக்தியை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் தம்முடைய பேரன்பு பெருக்கை அதிசயமாக வெளிப்படுத்தும் வண்ணம் கடுவெளியில் உள்ள சிவலிங்கத்தை 4ஆக பிளந்து காட்சி தந்ததாக ஒரு பாடல் குறிப்பு நமக்கு உணர்த்துகிறது. வெல்லும் அளவில் விடுமன் வெகுளியை, செல்லும் அளவும் செலுத்துமன் சிந்தையை, அல்லும் பகலும் அருளுடன் தூங்கினால் கல்லும் பிளந்து கடுவெளியாகுமே. இந்த பாடல் தான் நமக்கு ஆதாரமா இருக்கிறது. இந்த பாடல் நமக்கு சொல்ற தத்துவம் என்னன்னா, சிவலிங்கம் பிளவுபட்டு அதிலிருந்து சிவபெருமான் வெளிப்பட்டு தோன்றியதாக பல புராணங்களில் நாம படிச்சிருக்கிறோம். கடுவெளி சித்தரை மகிழ்விக்க இறைவன் வெளிப்பட்டதும் அபிதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாம் நம்பப்படுகிறோம். கல் போன்று இறுகி இருக்கும் மனதை இலக்கினால், இருளை விளக்கினால் அதனுள் ஞான பிரகாச பெருவெளி புலப்படும் என்பதை உணர்த்துவதே கல்லையும் பிளந்து கடுவெளியை காட்டிய தத்துவமாகும். சிவலிங்கம் பிளவுபட்டு அதிலிருந்து சிவபெருமான் காட்சி கொடுத்ததாக கூறப்படும் அந்த பிளவுபட்ட சக்திமிக்க சிவலிங்கம் கடுவெளி சித்தாலத்தூரில் பாதுகாக்கப்பட்டு பக்தர்களால் இன்றும் வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. கடுவெளி சித்தர் ஒரு சிறு பாடல்கள் மூலம் வெட்டவெளினா என்ன அப்படிங்கறத பத்தி நமக்கு சொல்ல வராரு. எட்டும் இரண்டையும் ஓர்ந்து மறை, எல்லாம் உனக்குள்ளே ஏகமாய் தேர்ந்து, வெட்ட வெளியினை சார்ந்து ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கு மிகு கூனி கூர்ந்து அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாடல் மூலம் கடுவெளி சித்தர் நமக்கு சொல்ற கருத்து என்னன்னா, எஞ்சான் உடம்பையும் உள்ளும் வெளியும் இயங்கும் மூச்சையும் உணர்ந்தால், ஒழுங்குபட இயக்கினால் அது அனைத்து வேதனைகளையும் அறிந்து தேர்ந்ததாகும். பெருவெள்ளத்தில் மூழ்கி மிகுந்த மகிழ்ச்சியை அடையலாம் என்பது இந்த பாடலின் கருத்து. இத்தகைய அற்புத பேராற்றல் கொண்ட கடுவெளி சித்தரின் சித்தம் அறிய விழைவோம். சித்தம் என்றால் மனம். அனைவருக்கும் தான் மனம் இருக்கிறது. அது அலை நுரையாகவும் ஆடுகிறது, கிளை குரங்காகவும் தாவுகிறது, கடிவாளமில்லா குதிரையாகவும் கட்டுமீறி கொண்டு ஓடுகிறது. இலக்கில்லாமல் சித்தம் அலையும் வீண் பயணமாகவே இவ்வுலக வாழ்வும் இடைவெளியில் நின்று போய்விடுகிறது. அந்த சித்தம் அடங்கினால்தான் தெளியும், தெளிந்தால்தான் தேரும், தேர்ந்தால்தான் ஓரும், ஓர்ந்தால்தான் உணரும், உணர்ந்தால்தான் ஒடுங்கும், ஒடுங்கினால்தான் ஆழும், ஆழ்ந்தால்தான் விளங்கும், விளங்கினால்தான் அகம் என்னும் உள்ளேயும் பரம் என்னும் மேலான வெளியும் நீக்கமர நின்று நிலவும் தூய இறையொளி துவங்கும். எனவே மெய்ஞான பாதையில் ஏறு, சுத்த வேதாந்த வெட்ட வெளியினை தேறு என்று கடுவெளி சித்தர் உரைத்ததை நாம் உணர்வோம். நாமும் பிரபஞ்ச பெருவெளியின் பெருமையை அறிவோம். வெட்ட வெளியில் சித்தம் செலுத்துவோம்.
கடுவெளியில் மனம் நிறுத்தி தியானித்து வேண்டுவன யாவும் வேண்டியவாறு பெறுவோம். இதுதான் கடுவெளி சித்தர் சொன்ன மேற்கண்ட பாடலின் அர்த்தம். இந்த ஆலயத்தின் அருகே வந்து கடுவெளி சித்தர் வழிபட்டு வந்த இறைவன் அருள்மிகு பரமநாதர் என்னும் திருநாமம் தாங்கிய சிவலிங்க பெருமான். பரம் என்றால் மேலான பரவெளி என பார்த்தோம். பிரபஞ்ச வெளியெங்கும் பரவியிருக்கும் ஆனந்தமயமாகிய இறைவனை, பரமநாதரை வெட்டவெளி விஞ்ஞானியாகிய கடுவெளி சித்தர் வழிபட்டு வந்தார் என்பதும் இறைவன் ஏற்படுத்தி வைத்த இயமார்ந்த இணைப்பே ஆகும். உடன் உறையும் சக்தி தேவி அருள்மிகு வாளாம்பிகை அன்னை பராசக்தியின் அரிய பல நிலைகளில் வாளை எனப்படும் வாளாம்பிகையின் திருவடியும் ஒன்றாகும். அற்புதங்கள் புரியும் சித்தர்கள் பெரும்பாலும் வாளை எனப்படும் இளம் கன்னியாகவே சக்தி தேவியை பாவித்து இறைவியையும் வழிபட்டு கடுவெளி சித்தர் நிகழ்த்திய சித்துக்கள் மக்களுக்கு மனப்பிணியையும் உடல் பிணியையும் நீக்கிய நிகழ்ச்சிகள் இங்கே ஏராளம் ஏராளம். கடுவெளி சித்தர் வழிபட்ட அருள்மிகு பரமநாதர் ஆலயம் பல ஆண்டுகளாகவே பக்தர் பெருமக்கள் கடுவெளி பரமநாதர் ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு பயனடைந்திருக்கிறார்கள். கடுவெளி சித்தர் ஜீவசமாதியின் மேல் சிவலிங்கை பிரதிஷ்டை செய்யப்பட்டு பரமநாதராக பிறவி பிணி போக்கும் எல்லாம் வல்ல ஈசனாக அருள் பாலித்து வருகிறார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கடுவெளி சித்தரின் ஜீவசமாதிகள் பல இடங்களில் இருப்பதாக நமக்கு குறிப்புகள் இருக்குது. இன்னைக்கு நாம திருத்துறைப்பூண்டிக்கு அருகே இருக்கும் கடுவெளி சித்தாலத்தூர் என்ற இந்த கிராமத்தில் ஜீவசமாதியாய் இருக்கும் கடுவெளி சித்தரின் சிறப்புகளை இந்த தொடர்ச்சியான காணொலியில நம்ம பார்க்கலாம். மகான்களின் வரலாறை தொடர்ந்து ஜீவபீட தரிசனம் மற்றும் ஆலய நிர்வாகிகளிடம் மேற்கொண்ட நேர்காணல் அதை நம்ம இப்ப காணொலியில பார்க்கலாம். மீண்டும் சோழமண்டல சித்தர்கள் என்ற வரிசையில் அடுத்த ஜீவபீடத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குன்னு. வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.